அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி 6வது மாதம் 2026 அன்னைக்கு நைட்டு, திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு 1:50 இந்த மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து, உங்கள் ராசி லக்னத்துக்கு தான் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த குரு பகவான் அவர்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை தான். உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அனுதினமும் அணுவணுவான செயல்பாடுகளையும் தீர்மானிப்பது யார் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான். அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் துன்பம் மட்டுமே மீதியாகும். அட்லீஸ்ட் அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புறேன். அப்போ இந்த கோச்சார குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் இப்ப நான் சொல்ல போறதுதான் உங்களுக்கு நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பலனுக்குள்ள போவோமா? இந்த கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் இந்த பயிற்சி அடைந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க. 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். ஏன்னா லக்னத்தில் உட்கார்றார். என்ன அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னா, குரு பகவானோட சுபாவம் நின்ற இடம் பால்படும், பார்க்கும் இடம் விருத்தியாகும், சுபத்துவமாக குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5ஆம் பார்வையா. அப்போ குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அருளப்படும். அப்போ குழந்தை கொடுக்கணும் அப்படின்னா குடும்பம் அமையணும், கல்யாணம் பண்ணணும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் தடைகளும் நீங்கும். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை கொடுத்தாகணும். அப்போ குழந்தை கொடுக்கணும்னா கணவனோ மனைவியோ வேணும். அப்போ திருமணமா நிச்சயமாக நடந்து தீரும். 5ஆம் இடம் அரசாங்கம், அரச விரோத போக்குகள் அனைத்துமே மாறும். அரச விரோத போக்கு டோட்டலாகவே மாறும். அப்படி தலைகீழ மாறிடும். தசை நடத்துகிற கிரகம் நல்லா இருந்தால் போதும், அருமையாக இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் இந்த ஒரு வருஷமும். அரசு சார்ந்த பரிவர்த்தனைகள், அனுகூலங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும். எது வேணாலும் கிடைச்சிடும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. அவ்வளோ பெரிய நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஒரு சிலருக்கு காதல் உருவாகும். அந்த காதல் பார்த்தீங்கன்னா தெய்வாதீனமான காதலாக இருக்கும், ஒழுக்கம் மிக்க காதலாக மாறும் இருக்கும். குரு ஒழுக்கவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்தால் போதும். ஆகச்சிறந்த மனசு, ஆள் மனசு அந்த 5ஆம் இடம். இப்போ ஆழ்மன கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும். எப்படியாவது உணர்த்தும். நான் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு தரேன் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது பொய். அவ்வளோ சாதாரணமெல்லாம் கிடையாது. அது குலதெய்வம் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போது குலதெய்வம் கனவுல வரும், நல்ல கனவாக சேரும். இல்லைன்னா பெரியவங்க மூத்தவங்க யாராவது சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வம் இதுதான், தெரியாதவங்களுக்கு தெரிய வரும். குலதெய்வ அருள் அப்படியே கொட்டும். சிவனின் அருள் அப்படியே கொட்டும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலேயே. பூர்வீகம் அந்த இடம், பரம்பரை, தாத்தா. அப்போது பூர்வீகம் சார்ந்த தொலைந்த பொருட்களும் மீண்டும் கிடைக்கும். புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி இது எங்கள் தாத்தா எங்கள் அப்பன் அப்போ வச்சிருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது அப்படிங்கிற விஷயமெல்லாம் தோண்ட வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறது உண்டு.
புதுசாக ஏதாவது சொத்து இருக்கிறதே இப்போ தான் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பீங்க. அப்போ பூர்வீக சிக்கல் மொத்தமாக மாறும். பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் கூட, வம்பு வழக்கில் இருக்கும் பட்சத்தில் கூட நிச்சயமாக அது வந்து தீரும். அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பலம் பெறுவார்கள். அரசியல்வாதிகள் மிகப்பெரிய சம்பாதனையை சம்பாதிப்பாங்க. மிகப்பெரிய உன்னதமான உயர் பதவிகள், மேற்பதவிகள், பட்டய பதவிகள் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து சொல்ல ஒண்ணா உயரத்துக்கு அவங்க வந்து உயர போறாங்க. அதான் வந்து உண்மை. அரசியல்வாதிகள் மிக பலமடைவார்கள் 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலேயே. அந்த அரசாங்க அதிகாரம் பெற்றவராக நீங்கள் வலம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு அரசு வேலையில் வேலை செஞ்சுட்டு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, மிக உயரிய பதவிகளை வந்து அவர்கள் வந்து அடைகிறது, இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு மனச்சிக்கல்கள் வந்து நீங்கும். மனசு ஃபுல்லாக வந்து தெய்வாதீனமாக மாறும். உங்களை பார்த்தாலே தெய்வ கடாட்சத்துடன் நீங்கள் விளங்குவது உங்கள் மனசால உங்கள் முகம் ஃபுல்லாக பரவி கிடக்கும். தான தர்மத்தை செய்ய வைக்கும். கடவுள் பக்தி அதிகமாகும். மெடிடேஷனில் வந்து முன்னேற வைக்கும். ஆள் மனது முழுவதுமே சுபத்துவமாக மாறுகிறது. அப்ப கெட்ட எண்ணங்கள் வெளியேறும், நல்ல எண்ணங்கள் உட்புகும். குரு பார்க்கறதுனாலேயே இது நடக்கும். சினிமா துறையில யார் யார் இருக்கிறாங்க? கலைத்துறை, கலை அப்படின்னா இயலிசை, நாடகம், சகலம், இந்த பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சி, சினிமா துறை, இது எல்லாம் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. விளையாட்டு வீரர்களும் ஆகச்சிறந்த போட்டிகளை போட்டு வெல்வார்கள். சினிமா துறையில் இருக்கிறவங்க புது அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். புதுசான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். மிக உச்சத்திற்கு செல்வீர்கள். மிக உச்சத்துக்கு வந்து செல்வீங்க. குலதெய்வத்தின் அருள் வந்து கொட்டுது. இதயம் சார்ந்த நோய்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இவ்வளவு நாள் வந்து அந்த இதயம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு மருத்துவம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது தடுமாறி அப்படி இப்படி தான் இருந்திருக்குமே ஒழிய இருந்திருக்கும் அது இல்லை, நல்ல மாதிரி கூட இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இதயம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல மருத்துவமே நல்ல ஓட்டும். உங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் வந்து குணமாகக்கூடிய சக்தி இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நிச்சயமாக வந்து கிடைக்கும். பிபி வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். பிபி சுகர் கூட வந்து சுகரை வந்து சொல்ல முடியாது, அது வந்து யூரினரி ட்ராக்ஸ். அது வந்து ஹார்ட் சார்ந்த விஷயங்களில், லங்ஸ் சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வு நிச்சயமாக உண்டு என்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் வியாழன் நோக்கம் அப்படிம்பாங்க. இதுக்கு மட்டும் வியாழன்னு சொல்லுவாங்க, குருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அப்பையிலிருந்து வர்றது இல்லையா. 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது. அப்போ அந்த 7ஆம் இடம் சுபத்துவமாக மாறிச்சுன்னா என்ன நடக்கும்? அழகா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமணமே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைப்பார் இந்த குரு பகவான். மன்மதன் வரத்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு ரதி வரத்து என்கிறது குமாரசாமியம் நூல். அப்போ இந்த 7ஆம் இடத்தை திருமண தடை இருக்கும் பட்சத்தில் தடைகள் உடைபட்டு திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? நல்ல நண்பர்கள். அப்போ மோசமான நண்பர்கள் கலந்துக்கிட்டு போயிடுவான். நல்ல நண்பர்கள் உள்ள வருவாங்க. ஒழுக்கமிக்க நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த 7ஆம் இடம் என்பது வெகுஜன தொடர்பு. அப்போ மக்கள் மத்தியில, வெகுஜனர் மத்தியில, வீட்டின் அக்கம்பக்கத்தார் மத்தியில கெட்ட பெயர் உருவாயிருந்தாலும் அது வந்து மாறும். ஒரு தேஜஸ் உங்களுக்குள்ள வெளிப்படும். அந்த கெட்ட பெயரெல்லாம் நல்ல பெயராக மாற்றுவீங்க. அதுவும் நடக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் புதுசாக தொடங்கிறதுக்கு வழிவகை செய்யும். புதிய தொழில் தொடங்குவதற்கு நிச்சயமாக நடக்கும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமடைந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து தூக்கி நிறுத்தப்படும். நல்ல வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து காண்பீர்கள். 7ஆம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது. அப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பல தியாகங்களை உங்களுக்காக செய்வார். கணவன் மனைவி பிணக்கு, கருத்து வேறுபாடுகள் மாறும். அந்த கருத்து வேறுபாடுகள் மாறி ஒற்றுமை உங்களுக்குள் அதிகரிக்கும். 7ஆம் இடம் என்பது நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பேக்கரி ஐட்டம் நிறைய எடுத்துப்பீங்க.
பேக்கரி ஐட்டம் நிறையா எடுத்துப்பீங்க, வெயிட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பர்டிகுலராக கடக லக்னத்தில் பிறந்தவங்க வெயிட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல சாப்பாடு சொர்ணையாக கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. மறதி இனிமேல் இருக்காது. மறந்து போயிடுறது, ஏதாவது வச்சுட்டு அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு வந்துடுறது, அங்கேயே விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது, ஹெல்மெட் வச்சுட்டு வந்துடுற மாதிரி அந்த மாதிரி மறந்து இருந்து போயிடுறது. இந்த மறதி இனிமேல் இருக்காது. ஞாபக மறதி நிச்சயமாக அது மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நல்ல குதூகலமான என்டர்டெயின்மெண்ட் உண்டு. இந்த 5ஆம் இடம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நிறைய கலந்துக்க வைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கலந்துக்க வைக்கிறது, குதூகலமாக இருக்கிறது, இது எல்லாமே உண்டு. இந்த அரசு சார்ந்த மனசில் மிகப்பெரிய பாரம் இருக்கும். என்ன பாரம் இருந்திருக்கும்? இவ்வளோ கடன் அதிகமாக இருக்குதே அப்படின்னா அந்த பாரமும் இருந்திருக்கும். அப்போ அந்த கடன், ஏன்னா 6ஆம் அதிபதி, அப்போது யார்? இந்த குரு பகவான் உங்களுக்கு. அப்போது அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் அந்த கடன் நீங்கி மன திருப்தி கொடுத்தே ஆகணும். அப்போ கடன் நீங்கும், எதிரிகள் அழிந்து போவார்கள். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சமாச்சாரங்கள்லையும் அழிந்து போவாங்க. அப்போ தான் மன நிம்மதி வரும். வேலை கிடைக்காம இருந்தாலும் வேலை கிடைச்சிரும். அரசாங்க வேலையோ இல்லை தனியார் துறையில் வேலையோ இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலையோ நிச்சயமாக வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் மனச்சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய மகன் மகளுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக மாறும். தந்தை உங்களுடைய மனசுக்கு ஏற்றார் போல் நடந்து கொள்வார் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின். அப்போ மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், கற்ற குரு, உங்களுடைய குலதெய்வ அருள் அனைத்தும் மிக 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 அருமையா உங்க தலைமையில கொட்டும். பட்ட கடன் எல்லாம் அடைப்பீங்க. அந்த அளவுக்கு மன சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைச்சிரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த டூர் போறது, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களுக்கு டூர் போறது, இது எல்லாமே நடக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள், சேது குளியல் என மனமகிழ்ச்சி அடைய வைக்கும். தந்தையின் கடனை அடைப்பீர்கள். தந்தை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக பலவானாக வலம் வருவார். தந்தையின் நோய்கள் அவரை விட்டு அகலும். உங்களுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி எல்லாம் போயிடும். இருக்கும் பட்சத்தில் போயிடும். இல்லைன்னா நல்ல மருத்துவம் இப்பதான் கிடைக்கும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் ஒரு கல்வி கற்கிறதோ இல்லை ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதோ, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறதோ, தொழில் பண்ணுறதோ, வாணிபம் பண்ணுறதோ, இது எல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். 9ஆம் இடம் 9, 10, 2 பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி வரையும் கொண்டு போய் விடும். அப்போ 9ஆம் இடம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி சிறக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த 9ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்குது. அப்போ அதுவும் உண்டு. முற்பிறவி பின்பிறவி நிகழ்பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே, நல்லவைகள் எல்லாமே புண்ணியமாக மாறி பாக்கியமாக கிடைக்கக்கூடிய இடம் அந்த 9ஆம் இடம். அப்போ தானா நடக்கும். காரிய தடைகள் இருக்காது. நல்ல நன்மைகள் உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே தானா சேரும். அதிசயப்பட வைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. அப்படிப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ஏதாவது அப்பா சார்ந்த விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஈடுபட்டு இருந்தாலும் அதுவும் நன்மையில் முடியும். அது அப்பா சொத்து கிடைக்காம இருந்தா, தாத்தா சொத்து கிடைக்காம இருந்தா நிச்சயமாக அது கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு. வராத பணம் கைக்கு சேரும். தந்தை சார்ந்த கடன்களை அடைப்பீர்கள். தந்தையின் வம்பு வழக்குகளை கையில் எடுத்து ஜெயித்து காட்டுவீர்கள். அப்பேற்பட்ட தந்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி மிக உற்ற துணையாக வலம் வருவார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். அந்த 9ஆம் இடம் என்ன அப்படின்னா என்னது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு கரண்ட் பில்லை கட்டிட்டு இருக்கிறீங்க, 100 பேர் நிற்கிறாங்க முன்னாடி, 101 ஆளாக நிற்கிறீங்க. அப்படின்னு உங்களை நீங்கள் லைனில் நின்று இருக்கிறத பார்த்துட்டு எங்கேருந்தா ஒருத்தர் வருவார், கொடுப்பா நான் கட்டிடுறேன், நீ போயிட்டு வா வீட்டுக்கு நம்ம அமுச்சிடுவார். அதுதான் 9ஆம் இடம். எப்பயோ செஞ்ச நல்லதெல்லாம் இப்போ வேலை செய்யும். அப்பேற்பட்ட விஷயங்கள் அப்போ
திடீர் மாற்றங்கள் எந்த விஷயத்துல வரும்னே தெரியாது. கண்டிப்பா வந்துடும். உங்களுக்கு முன் இப்போதும் இல்லாத அளவிற்கு மன திருப்தியை நிச்சயமாக அருளிவிடும் இந்த குரு பயிற்சி. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் உங்களுடைய ராசி லக்னத்தில் அமர்ந்து இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். அப்போ இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்துட்டாலே இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்ப கெடுபலன்கள் பார்த்தாகணும். ஏன்னா அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தின்னு ஒண்ணு வச்சான். ஐயரு தனிச்சு நின்னார்னா பெரிய பிரச்சனை, அதையும் சொன்னான். அது மட்டுமல்ல, குரு நின்ற இடம் பால் அப்படின்னு அருளப்படுகிறது மூல நூட்கள். பார்க்கும் இடம்தான் சுபத்துவம். குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். அப்போ 9ஆம் இடம் 7ஆம் இடம் 5ஆம் இடம் எல்லாமே சுபத்துவமா மாறுது. அப்ப லக்னம் அடி வாங்குது. இது எப்ப இடம் கொடுக்கும் அப்படின்னா தசா புத்தி செயல்லாம் இடம் கொடுத்துரும். மோசமான தசா காலம் பாவப்பட்ட கிரகம் தசை நடந்துச்சுன்னா அடி வாங்கிடும். இதுல என்னன்னா லக்னத்திலே உட்கார்றதுனால முதல்ல தலைவலி வரும். தசை நடத்துற கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் நான் சொல்றேன். முதல்ல தலைவலி வரும். முடி கூட கொட்டினாலும் கொட்டலாம், சொல்ல முடியாது. கண்கள் சிவந்து போயிடலாம். உடம்புல ஒரு நிலை கொள்ளாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். உடம்பு ஒரு ஷேக் ஆகும் உங்களுக்கு. அது நடக்கும். டக்குன்னு புரியாது நிறைய விஷயங்கள். தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னா மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். டக்குன்னு நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. வெகுஜனர் மத்தியில் உலா வரும் பொழுது நம்மளை பொருட்டாவே மதிக்க மாட்டான். இதெல்லாம் நடக்கும் தசா புத்தி சரியில்லைன்னா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். வீடு இருப்பு கொள்ளாத தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிலை கொள்ளாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக நம்மளை வச்சுக்கணும். ஒரு வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், ஒரு ஜிம்முக்கு போகணும், நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், நம்ம அழகாக இருக்கணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கணும், ஒரு வெளியில் போனால் 4 பேர் மதிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடை வரும். டோட்டலாகவே தடை வரும். எதையாவது மறந்துட்டு போகிறது, கண்ணாடி போடாமல் போகிறது, மோதிரம் போடாமல் போட்டுக்கிட்டு போகிறது, தவறான இடத்துல போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, ஏன் போகிறோம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் சுற்றுறது, இது எல்லாமே நடந்துடும். சீக்கிரமாக கெட்ட பேர் வந்துடும். புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதைக்கு ஈழுக்கு வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலை கொள்ளாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். 5ஆம் இடம் பார்வை பெறுது, நல்ல பலமாகுது. ஆனாலும் தசா நடத்துற கிரகம் பாவப்பட்டா அந்த 5ஆம் இடம் வேலை செய்தா பார்த்தீங்களா? இல்லை, வேலை செய்யல. என்ன பண்ணுது? ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டையும் வச்சோம்னா எது பக்கத்தில் வருது வேகமா? கெட்டது தான் சீக்கிரம் வருது. அப்போ தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னா டோட்டலாக அடி வாங்கும் இந்த குரு பயிற்சி. அதனால தான் சொல்றது, படிச்சு படிச்சு சொல்றது. தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து நீங்கள் வணங்குங்கள். படிச்சு சொல்றது காரணம் அதுதான். அதாவது தலை மேல உட்காருது ஒரு வெயிட்டேஜ். அப்போ ஒரு இருப்பு கொள்ளாத தன்மை கண்டிப்பா வந்துடும். ஜென்மகுரு தான் வனவாசம் போனான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராமர் ஜென்மகுரு வனவாசம் போனான்னு சொன்ன. அப்போ அதெல்லாம் பொய்யா? நம்மளுக்கு புரியறதுக்காகவே தான் இதெல்லாம் சொல்லி வச்சாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்துகளிலும் ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான தகவலை நம்பி ஏமாறுதலும் நடக்கும், கவனமா இருக்கணும். தசாபுத்தி சரியில்லைனா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப பிரச்சனை இருக்குது. நேரம் வண்டி போய் போலீஸ்கிட்ட தான் நிற்கும் தசாபுத்தி சரியில்லைனா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த குருவால வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். கொண்ட கடலில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு விளக்கேற்றிட்டீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழஞ்சங்களே, அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.